இருக்கேன். கவலைப்படாதீங்க ஆதி. கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவோம். அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. விதி வசத்தால நாம பிரிஞ்சிருக்கலாம், ஆனா அது நிரந்தரம் இல்ல. கூடிய சீக்கிரம் நம்ம காதலோட உண்மையான நினைவுகள் ஆதியையும் பாரதியையும் சேர்த்து வைக்கும். உண்மைய சொல்லணும்னா இப்ப பாரதி ஆதியோட சேரணும்னு நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்கான். அவளோட செயல்பாடு எல்லாமே மாறி இருக்கு. அதனாலதான் நான் இவ்ளோ நம்பிக்கையா பேசுறேன். உண்மைதான் பாரதி. பாரதி இப்ப ஆதிக்காக போராட ஆரம்பிச்சிருக்கா. இது ஆதியை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்லாம ஆதியோட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் நினைக்கிறப்போ கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு. நம்ம மறுபடியும் பழையபடி சந்தோஷமா காதலோட வாழணும். ஆதி எதுக்கு தூங்காம இந்த நேரத்துல மொட்டை மாடிக்கு வந்து நின்னுட்டு இருக்காரு? சார், இந்த நேரத்துல தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியா? நான் தூங்காம வந்திருக்கேன். அம்மா, நீங்க என்ன இந்த பக்கம்? எனக்கு தூக்கம் வரல சார். ரூமை விட்டு வெளியே வந்தப்போதான் நீங்க வந்ததை பார்த்தேன். அதனால்தான் சார் நான் இங்க வந்தேன். என்னன்னு தெரியல பாரதி. இந்த படத்துல எல்லாம் 2 நினைவுகள் பேசிக்கோங்கள, அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். என்ன சார் சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கு. இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? என்னோட நினைவும் உங்களோட நினைவும் பேசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இப்ப நம்புவீங்களா? அப்படி என்ன உறவு சார்? ஒருவேளை நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருப்போமோ? தப்பா நினைக்காதீங்க, என் மனசுல பட்டதை சொல்றேன். ஆதி, நாம வாழ்ந்த வாழ்க்கையை பத்தின எல்லா நினைவுகளையும் நீங்க மறந்து போயிருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல உங்க உள் மனசுல நான் உங்க மனைவின்னு ரொம்ப நெருக்கமானவன்னு உங்களுக்கு தோணிக்கிட்டு தான் இருக்கு. போதும் பாரதி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உங்க மனசுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு கஷ்டப்பட போறீங்க? என்கிட்ட சொல்லுங்க. அடுத்த நிமிஷமே நம்ம வாழ்க்கை வேற ஒரு கட்டத்துக்கு போகும். இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். தமிழ் ஆதித்யாவோட நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். சீக்கிரமா சொல்லுங்க பாரதி. இந்த போன் நெட்வொர்க் வேற அப்பப்போ போயிடுது. போன் பிரச்சனையா இல்ல நெட்வொர்க்ல பிரச்சனையான்னு தெரியல. அவர்கிட்ட இந்த டைம்ல தான் பேச முடியுமே. இந்த நெட்வொர்க் வேற பெரிய தொல்லை பண்ணுது. இவங்க 2 பேரும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இது தெரியாம மித்ரா கீழே ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. முதல்ல போய் இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லணும். ஒளிஞ்சிட்டா இருக்கீங்க, இதோ வரேன். இந்த விஷயத்துல நீங்க சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து இதை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க பாரதி. சார், அது சொல்லணும். ஆனா அது பாரதி, நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீங்கள் காரணம் இல்லாமல் ஒருத்தரை பற்றி இப்படி தப்பாக பேச மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கேட்குறேன். சார், இப்போ அதை பற்றி ஆணித்தனமாக சொல்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை சார். ஆனால் அது கிடைச்சதும் நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லுவேன். மித்ரா சரியான பொண்ணு இல்லை சார். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஓகே பாரதி, உங்களுக்கு எப்போ ஆதாரம் கிடைச்சாலும் அதை நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம்.
போச்சு போச்சு. இவ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நடக்குது. ஆதி கிட்ட இவ ஏதாவது ஒரு ஆதாரத்தை காமிச்சா கண்டிப்பா ஆதி நம்பிடுவாரு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன் எதையுமே ஆதி காது கொடுத்து கேட்கவும் தயாரா இருக்க மாட்டாரு. ஆமா மித்ரா, இவ லேசுப்பட்டவ இல்ல. அப்படி இப்படின்னு கடைசியில உன்னை பத்தின விஷயம் எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு எல்லார் முன்னாடி அவ சேலஞ்ச் வேற பண்ணிருக்கா. ச்சூ, எல்லாம் என்னாலதான். நான் என்ன பண்ணேன்? இப்ப நடு ராத்திரியில என்ன கூட்டிட்டு வந்து இதெல்லாம் கேட்க வைக்கணும்னு சொல்லி உன்கிட்ட நான் கேட்டனா நான் நிம்மதியா தூங்கி இருப்பேன். இப்ப பாரு, இவங்க பேசுறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் டென்ஷன் எனக்கு அப்படியே பிபி ஏறிடுச்சு. இனிமே இதை நினைச்சு நினைச்சு நான் பயந்துகிட்டே தான் இருக்க போறேன். சரி பாரதி, டைம் ஆயிடுச்சு, வாங்க நம்ம கீழே போகலாம். வா, வா. ஐயோ, தம்பி தம்பி, பத்மா பத்மா, இந்த பத்மா எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, தையல் வேற பிரிஞ்சு போயிருக்கே. ஐயோ, மருந்து வேற கொடுக்கணுமே. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நானே போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். என்கிட்ட இருந்த நாட்டு மருந்து தீந்து போச்சுப்பா. பா, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல யாரையும் காணுமே.